சண்டே மார்னிங் 1 பாட் ரைஸ் மாதிரி தாங்க ரெடி பண்ணியிருந்தேன். தக்காளி சாப்பாடு தான். அதில் கொஞ்சம் மசாலா ஐட்டம் கொஞ்சம் ஸ்பைசியாக போட்டு ரெடி பண்ணியிருந்தேன். மார்னிங் சாப்பிட்டு கொஞ்சம் வெளியே போகிற வேலை இருந்தது. முடிச்சுட்டு வரும்போதே கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருந்தோம். எல்லாமே வாங்கிட்டு பக்கத்துலேயே சிப்ஸ் கடை இருந்தது. சரி வாங்கிக்கலாமேன்னு சொல்லிட்டு போயிருந்தேன். எனக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடா இல்லை. நம்ம ஊரா இருந்துச்சுன்னா ஒரு சந்து புந்தில் இருக்கிற கடை முதற்கொண்டு நம்மளுக்கு அவ்வளோ நல்லா தெரியும் எது எங்கே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே எல்லாமே புதுசாக இருக்கு. இப்போதான் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கேன். தம்பி வாங்கும்போதே வந்து ஐஸ்கிரீம் வேணும்னு கேட்டதுனால இந்த அருண் ஐஸ்கிரீம்ல பைட்ஸ்ன்னு சொல்லி ஒன்று இருந்தது. ஸோ அது வாங்கி கொடுத்துருந்த 5 rupees தான். ஜஸ்ட் ஒரு கிரேவிங்க்கு சாப்பிடணும்னா இது ஒரு நல்ல ஆப்ஷன் நினைக்கிறேன். அது முடிச்சுட்டு வந்தாச்சுங்க. வீட்டுக்கு வந்துட்டோம். மண்டே மார்னிங் தம்பிக்கு பீட்ரூட் பொரியல் பிடிக்கும். சரி மண்டேங்கிறதுனால அவனுக்கு பிடிச்ச மாதிரியே வெஜிடபிள்ஸ் செஞ்சுக்கலாம்னு செஞ்சு கொடுத்துருந்தேன். தம்பிக்கு ஷூ போட்டு கிளம்பிட்டு கொஞ்ச நேரம் போய் விளையாடுறது அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அன்னைக்கும் அந்த மாதிரி தான் கொஞ்சம் இயர்லியராகவே கிளம்பிட்டு போய் விளையாடிட்டு இருந்தாரு. குட்டீஸ்க்கு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் எப்படி பேக் பண்றேன், நான் எப்படி பண்ணிட்டு இருக்கேங்கிறத ஒரு நெக்ஸ்ட் வீடியோல ஷேர் பண்றேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.